ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி ஜாலியா என் லைஃப் கதை கேட்குறீங்களா? கடந்த 2.5 வருஷம் என்னோட லைஃப் பத்தி. ஐ ஃபெல் இன் லவ். ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ, தி வர்ஸ்ட். சர்ச்சைக்கு பெயர் போன சுசித்ரா திடீர் வீடியோ வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த வீடியோவில் 48 வயதில் தனக்கு காதல் வந்ததாகவும், காதலித்த நபர் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும், தன்னிடம் பணத்தை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் பேசியது ஒட்டுமொத்த இணைய உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. I fell in love. ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ, தி வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. ஐ வாஸ் இன் ஃபார் மேரேஜ். ஓகே, நான் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆச்சாலும் 48 வயசு ஆகுது. I want to get married. This was a person I knew for a very long time. ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன், I'm marriedனே சொல்லிட்டேன் நான், because we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன், மனுஷன் பேரு சண்முகராஜ். இதோ ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தார். சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு, நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன், மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். அத்தனை காசு சுருட்டிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. என் ஃபியூச்சருக்காக, என்ன பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி everything அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கையோங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ் ஆளாவேன் நான் நினைச்சு பார்க்கல. பீட் மீ லைக் WWF ரெஸ்லர் மாதிரி அடிப்பாயா. நான் மூலையில அழுத்துன்னு உட்காந்துருப்பேன். ஸ்டாப் இட் சண்முகராஜ், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதப்பான், பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதப்பான். Of course, அடுத்த நாள் he will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation. எல்லாம் மொத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா மொத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவோர்ஸ் கூட ஆகல. என்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க திடீர்னு, என் புருஷன் எனக்கு கொடுத்துருன்னு எடுத்துக்கோ. எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஃபேமிலி நீங்கன்ட்டு. பட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல் இன் லவ். இல்லாட்டி நான் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், நான் பைசா கொடுத்துருக்க மாட்டேன். நான் I was in it, I was really into it, so I gave everything. But இப்போ I am filing in court to get everything back. ஒரு பைசா அவன்கிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் ஓய்வேன். 1 by 1 ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. முதல் கேஸ் வந்து சேமியாஸ் ரோட்ல சென்னையில இருக்கிற என் அபார்ட்மெண்ட் யூஸ்அப் பண்ணி இல்லீகலி ஆக்குபை பண்ணி அங்க உட்காந்துருக்கான் along with his mother and daughters, and now of course first wife is back as if there was never a problem before. எல்லாம் அண்டா புழுகு ஏமாத்தினோட என்கிட்ட என்ன கோடி அவ இருந்துச்சு. அதான் அவங்களோட பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த அம்னிட்ட இருந்து சுற்றத்துக்கு இவ்வளவுதான் இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் அது கூட எனக்கு முக்கியம், and I want it back. இது குறித்து சுசித்ராவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, மேம் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருந்தீங்க. ஏன் என்னாச்சு மேம் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க? யார் அந்த சண்முகராஜ்? கிரியேட் பண்ணின அவ பேரோட ஆஃப்டர் மாத்துல தான் இந்த மாதிரி கற்பாம்பூச்சி எல்லாம் வந்து என் வாழ்க்கையில விழுந்துச்சு. இது ஒரு ஸ்கேம் ஃபேமிலி. லெட் மீ ஜஸ்ட் சே தட் அப் ஃப்ரண்ட். இது ஒரு பக்கா ஸ்கேம் ஃபேமிலி. எனக்கு கடந்த 1 வருஷமா தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, லாயர்ஸ் மூலமா, ரிசர்ச் மூலமா தெரிய வந்துச்சு தட் இவங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்காங்க, இந்த ஃபுல் குடும்பமுமே. இது வந்து நீங்க ஒரு சரியான வாட் கேன் ஐ சே, இந்த ஜிப்சி குடும்பம் மாதிரி பாருங்களேன். லைக் த ஹோல் ஃபேமிலி வில் பி ஸ்கீமிங். இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பிடிக்கணும், இந்த மாதிரி அவங்கள பண்ணணும், காதல் வலையில ஏதாவது ஒரு வலையில வீழ்த்தணும், அவங்கள்ட்ட இருந்து இருக்கிறதெல்லாம் உறிஞ்சணும்ட்டு. ஸோ அது பல வருஷமா பண்ணி பழகின ஃபேமிலி இது. என்கிட்ட எப்படி உறவு வச்சுக்கிட்டாருன்னா, நானும் நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஐம் ஸ்ட்ரகிளிங் டு யூனோ கீப் இட் ஓகே. நீயும் வந்து சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டிருக்க, கமெண்ட்ஸ்ல டெய்லியும் உன கழுவி ஊத்துறாங்க. லைக் யங்ஸ்டர்ஸ் உள்பட எல்லாருமே உன பைத்தியம்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. நான் இருக்கேன் உனக்குன்ற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் நாட் லைக் how does that happen? அது வந்து சைக்கலாஜிக்கலி ட்ராமா பாண்டிங்னு சொல்லுவாங்க.
because I don't have parents, I don't have a sister who's conducive to me, or even like என் பாட்டை கேட்டு ரசிச்ச மக்களே என்னை வந்து காரி காரி துப்புறாங்கன்னும் போது யூ வில் ஃபீல் தட் இந்த மாதிரி ஒரு உறவு வந்து நமக்கு கரெக்டா இருக்கும், சாவர வரைக்கும் அவன் கூட இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதுக்குள்ள ஸ்டெப் இன் ஆகும். ஆல்சோ அவங்க பிளான் படி அவங்க வந்து 2வது வாரத்திலேயே என்னை வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூப்பிட்டு ரொம்ப வந்து என்னை புகழ்ந்து, அந்த 2 பொண்ணுங்களும் கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணி, ஆன்ட்டி உங்களோட இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் என்னை வந்து கவர் பண்றதுக்கு பல வழி. அப்ப கூட லைக் when I was a little like நமக்கு ஷாக் ஆகும், என்ன இவ்வளோ அவங்க வழியிறாங்க அப்படின்னும் போது அவருடைய மதர் உஷா தேவி வந்து அவங்க கழுத்துல இருக்கிற கோல்ட் செயின் எடுத்து என் கழுத்துல போட்டு, நீ தான் எனக்கு மருமக, என்னோட மருமக வந்து என் பையனை வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. Unfortunately, society put me in a place where I thought that, okay, நமக்கு இதுதான் பிராப்தம் போலன்னு. I learned something about love. நீங்க யாரை வேணா லவ் பண்ணலாம் தெரியுமா? லவ்ன்றது உங்களுக்கு ஒரு சிங்கிள் சோல்மேட் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு கிடையாது. நீங்க கமிட் பண்ணி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாரை வேணா லவ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னு 2.5 வருஷம் என்ன லவ் பண்ண பிறகு ஏன் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். எனக்கு இந்த மனுஷனை 20 வருஷமா தெரியும். நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஆள் கூட நம்மள இப்படி பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃபேமிலி இல்லை. எனக்கு அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்கன்னா they'll warn me, ஏதோ சரியில்லடாம்பாங்க. நம்ம ரொம்ப அந்த அபிமன்யு மாதிரி சக்கரவியூகத்தோட நடுவுல இருக்கும்போது we won't feel it. And today I'll tell you, as an educated, intelligent woman, I also fell for it. மேம் எப்படி மேம் அவங்க கூட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு? Because we know each other for the last 20-25 years. சண்முகராஜ் அவங்களோட அம்மா வந்து உங்களுக்கு செயின் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரைட், பக்கா டிவி சீரியல் மூவ். நான் டிவி சீரியல் ரொம்ப பார்த்ததே கிடையாது, அதனால அது ஜெனுவின்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே. இப்போ அவங்க உங்களை அடிச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயம் அவங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லிருப்பீங்கல்ல, அவங்க அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? அடுத்த நாளே சொன்னேன். I'll tell you how that first meeting incident happened. First incident நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. நான் இவனை தெரத்தி கடைசி நயா பைசா வரைக்கும் திருப்பி வாங்கிட்டேன். எனக்கு ஏற்பட்ட ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்க்கு அப்புறமா வருவோம், ஏற்பட்ட பிசிக்கல் டிஸ்ட்ரெஸ்க்கு வருவோம். I'll just take you to the day when he hit me for the first time. ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு 8 மாசம் ஆயிடுச்சு. இவனை போல ஒரு ஜாலி பர்சன் இல்லைன்னு நினைச்சா இன்ட்ரடியூஸ்ட் him to all my neighbors, introduced him to all my friends. ஏன் முதுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட எல்லாம் போய் சுச்சிக்கு ஆக்சுவலி மனநிலை சரியா இல்லை, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கான். எனக்கு இப்பதான் தெரியுது. நான் இப்ப ஓப்பனா சொல்றேன், என்னோட பிளாட்டுக்குள்ள எப்ப இவங்க எல்லாம் மூவின் ஆனாங்களோ 2 வாரத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அங்க உட்கார்றா. அப்புறம் என்ன திட்டுறா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கரிச்சு கொட்டுறா, என்ன என் வீட்டுக்கு முன்னாடி வந்து கைய கட்டி ஏதோ கத்துறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு நிஜமாவே வால்மீகி நகர்ல. என் புருஷன் எனக்கு கொடுத்துடுறி. எனக்கு சண்முகராஜ், வாட் இஸ் ஷி டூயிங்? இதோ வேம்பயர் மாதிரி பண்றாங்களே. இல்ல அவளுக்கு வந்து மனநிலை சரியா இல்ல. இப்படியே சொல்லி இன்னொரு 4 மாசம் ஓட்டினான். அடிச்சானா என்ன, அவன் என் மூஞ்சில அரைஞ்சானா? இம்பல்ஸ்ல என் கை ஓங்கி நான் அவன் மூஞ்சில அரைஞ்சேனா? அதுக்கப்புறம் என்னாச்சு கேளுங்க. 45 நிமிஷம் என்ன ரூம பூட்டிக்கிட்டு வச்சு உதச்சு சிஸ்டமேட்டிக்கலி டொமெஸ்டிக் அபியூஸ் பண்ணினான் சிஸ்டர். சிஸ்டமேட்டிக்கலி 45 minutes. I couldn't believe it. Sorry ராஜா. அவன் பேர் ராஜா. நமக்கு வந்து வலிக்குதுடா, உன் பவர் உனக்கே தெரிய மாட்டேங்குது, வலிக்குது, உன் பவர் உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா. வச்சு அடிக்கிறான். நான் ஜன்னல்லாம் திறந்து ஹெல்ப் கேக்குறேன். You know, the watchman in every other apartment turned away. இதுக்கு நான் வந்து கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அது ஏதோ பைத்தியம் கத்துது அப்படின்னு திரும்பிட்டாங்கயா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரயோஜனமே இல்லை, பைத்தியம் வந்திருக்குன்னு தான் பாப்பாங்க. செத்தேன்னா யார்கிட்ட ஹெல்ப் கேட்பேன் சிஸ்டர் சொல்லுங்க? இவன்ட்டு தப்பிக்கிறது தான் ஒரே வழி. எப்படி தப்பிக்கிறது? நம்ம அத்தனை ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் அப் பண்ணி வச்சிருக்கானே. வயநாடு ஃபார்மை வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சாவி எடுத்து வச்சுட்டு இருக்கான். அங்க எல்லா நெய்பர்ஸையும் சொல்லி வச்சிருக்கான், இந்த பொண்ணு பைத்தியம், நான் இவளை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டு சொசைட்டி இவ்வளோ ரிப்பிள் எஃபெக்ட் ஆயிருக்கு எனக்கு. பாம்பே வந்ததுல இருந்தா எனக்கு அமைதி. இந்த நாசமா போன சினிமா விட்டத்துல இருந்தா எனக்கு அமைதி. ஒரு நியூஸ் காஸ்டர்னு பேரை வச்சுக்கிட்டு என்ன பத்தி அவ பேரு கிரியேட் பண்ணது, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு சேர்த்து வச்சு சண்முகராஜ் உருவத்துல என் லைஃப்ல வந்துச்சு. ஆனா நான் இப்ப பாம்பேல உட்காந்துருக்கேன். இட்ஸ் a powerful city. I have lawyers, I have media,
and I'm speaking for everybody's daughter, including Vanitha. அவங்களுக்கும் டொமெஸ்டிக் அபியூஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் அவங்க இன்டர்வியூல சொன்னா நீங்க கீழே கை கொட்டி யூ டிசர்வ் இட்னு சொல்லுவீங்களேன்றதுனால தான் சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்க என்கரேஜ் பண்ணும் அவங்கள அதை பத்தி பேசுறதுக்கு. யார் அடிச்சாங்க வனிதாவோட? எப்ப அடிச்சாங்க? எப்படி அடிச்சாங்க? எனக்கு தெரியணும். I want to know that my sisters have also been beaten up like me. வனிதாவை யார் அடிச்சாங்க, எங்க அடிச்சாங்க மேம் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்லுங்க மேம். இன்டர்வியூல சொல்லிருக்காங்க, நீங்க கொஞ்சம் போய் பாருங்க. அத பத்தி பேச மாட்டேன்றாங்க. She has to talk about it. வனிதா ஷக்கீலாவோட பேசும்போது எனக்கு டொமெஸ்டிக் அபியூஸ் ஆயிருக்குன்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு வனிதா முன்னாடி உட்காந்துட்டு சொல்லுது, இட்ஸ் கால்ட் a cry for help. She is telling you, Shakila, you're the only one who can make me talk about this. Shakila, okay, அதை பத்தி பேச வேண்டாம், வேற ஏதாவது ஸ்கேண்டல் பத்தி பேசலாம். இப்படி ஆயா ட்ரீட் பண்ணுவீங்க உங்க சமுதாயத்துல இருக்கிற பெண்களை? நான் அடிச்சு நான் ஒரு மூலையில இருக்கேன், இவனும் வந்து பூட்ஸ் காலால உதைக்கிறான். Can I just understand that all men are like this? அதுதான் இன்னைக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். லவ்ன்றது இட்ஸ் an illusion. யாருக்காக எதுவும் செய்யாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. இந்த தேதிக்கு எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தா சத்தியமா சொல்றேன் சண்முகராஜ் சைடு எடுத்திருப்பாங்க. ஏன்? அவன் ஸ்வீட்டா பேசுவான், நான் ஹர்ஷா பேசுவேன், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன அடி வாங்குற கேஸா? Does any woman deserve to be hit more than one slap? அந்த கோர்ட்ல வர அந்த ஒரு அறைய தாண்டி அந்த 45 நிமிஷம் சிஸ்டமேட்டிக்கா செவத்துல எரிஞ்சு, டேபிள் மேல எரிஞ்சு, பந்து மாதிரி நம்மள விளையாடுறதுக்கு நம்ம யாருடா? காசும் சுருட்டி அவ பேரை ஜாஸ்தி ஆக்கி, luckily it hasn't reached the social media. அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். நாளைக்கு அவனும் இன்டர்வியூ கொடுக்கறதா வாய்ப்பு இருக்கு. சண்முகராஜ் அவன் பேரை காப்பாத்திக்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியானால எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ரெப்புடேஷன் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. லூசர் லாயர் எவ்வளவு லா புக்ஸ் வாங்கி கொடுத்தான். அவனோட லா பிசினஸ் அதை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஐயோ, என் கிரெடிட் கார்டு தேஞ்சு இருக்கிறது சிஸ்டர், நான் 2 வருஷத்து அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க தனியா மூலையில உட்காந்து அழுவீங்க. பட் there is more to life than 2.5 years. Let me tell you that 2.5 yearsன்றது ஒண்ணுமே இல்ல. Reason I'm able to be stable and give you this interview, I really believe in God. சண்முகராஜ் மூஞ்சில் அடிச்ச ரத்த காயத்தோட நான் திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாரும் சிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. கேமரா எங்க மேம்னு கேக்குறாங்க. அவங்களால யாருமே ஆக்ஷன் எடுக்கலையா மேம்? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ரத்த காயத்தோட போய் no, they told me to go back home. This is சுசித்ரா மேடம், உங்க மேல ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, நீங்க பேசாம வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட போலீஸ். இத நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் சத்தியமா அந்த டைம்ல சொல்லியிருந்தேன்னா நான் மீரா மிதுன் மாதிரி கத்துறேன் தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இப்பதானே கரெக்ட் டைம். இது எனக்கு திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன் நான் என்ன போன் எடுத்து வீடியோவா எடுப்பேன். This is personally happening to me. I can't even think of the phone. சார், என் வாய் சைடுல ரத்தம் இருக்கு, நான் இங்க வந்து உட்கார்றேன். உங்க பிளட் டெஸ்ட் பண்ணோம் மேடம், உங்க பிளட்ல ஏதாவது. ஆடா பாவீங்களா, சொசைட்டி சொல்றத வச்சு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ன்றீங்களா? என் வாயில பிளட் வருதுங்களா? 1 hour I was sitting in திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன். பக்கத்திலேயே மருந்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு. நான் சொல்லிட்டு போனேன் சிவன்ட்ட, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பேசுறாங்க பாரு ஒரு பொம்பளைட்ட, ஜஸ்ட் சொசைட்டி சொல்றத வச்சு. நாளைக்கு வனிதா தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப்புக்கு போனா they won't help her. பர்சனை 2.5 வருஷம் திருத்த ட்ரை பண்ணது, அவ்வளவுதான். that's done. என்னோட லைஃப் கர்மால இருந்தே அது அவுட் ஆயிடுச்சு. பல அம்மாவை விட்டுட்டு அப்பா விட்டுட்டு தனியா போய் ஒரு பிளாட்ல உட்காந்து கொரியன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்னு நினைக்கிற பொண்ணுங்கள்லாம் இதை கேட்டுட்டு உஷாராயிருங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.